என்ன சாப்பிடணும் கோயில் சிப்பாசாரி மாதிரி கூடுதலான இடம் வராது. பெஞ்சாலும் ஆமிக்கம் சின்ன வயசுல நாங்கள் பார்த்த ஞாபகங்கள் செய்து விளையாடின ஞாபகங்கள் இருக்கு. பெரிய வீடுகளும் இருக்கு. இந்த ரோட்டை பாருங்க, ஒரு ஃபேமஸான கோயில் அராளி அம்மன் கோயில். போய் வந்த இடங்கள் அந்த பெண் பாப்பினம் தானே குளமுங்கிறாடே கிடத்த காண சொல்லுவாங்க. நீங்க ஒரு குளத்தையே மறைஞ்சிட்டீங்கடா. இந்த வீட்டை பாருங்க, ஒரு பழைய காலத்து வீடு. பறவைகள் சரணாலயம் யாழ்ப்பாணத்தில் இருக்கான்னு சொல்லி யோசிப்பீங்க. அங்கே கிட்ட போக 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 கொஞ்சம் புதைக்கிற மாதிரி கிடக்கு. அவங்க வந்து வேற வா வேணும் ஓடியா அந்த மஹிந்த ராஜபக்சனுடைய மச்சானாருடைய கோயில். அங்கே தெரிகிறது உருவாக்குறாங்க வீடா வெளியே கேரளா மேலே கிடக்கும். அதை காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அராளி என்ற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு இந்த வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் அராளி ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். அராளி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் உங்களை சுற்றி காட்ட போகிறேன். நிறைய கோயில்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக அங்கே அராளி அங்காள பக்கம் எல்லாம் மஹிந்த ராஜபக்சண்ட மச்சாண்ட கோயில் எல்லாமே இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை தாண்டி இன்னொரு கோயிலும் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டிக்கோறோம். பட் இங்கே அராளி அம்மன் கோயில் எல்லாமே இருக்குது. நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய வயல்வெளிகள் எல்லாமே இருக்குங்க. அங்கே சொல்லி கொண்டு இருக்கேன் புறாக்கள் பறக்குது, கிளிகள் நின்று எல்லாம் வயலுக்கு இதண்டி கொண்டு இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. உண்மையிலே ஒரு பசுமை நிறந்த இடம்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் மழை காலங்களில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பச்சை பசைன்னு சொல்லி கிடைக்கும். அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. மற்றவங்களை சுற்றி காட்ட போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஜெஃப்னா காலேஜ் இருக்குது தானே, ஜெஃப்னா காலேஜ்லேருந்து நேராக போகிறோம். அதாவது அராளி மத்திக்கு போகிறோம். போய்க்கு இந்த இடங்களை காட்டிட்டு வந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சைடும் வயல் வழிகள்லாம் பாருங்க. மழை காலம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பச்சை பசை ரெண்டு அழகாக இருக்கும், அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும். இப்படி காட்டி கொண்டு போகிறேன், நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. இந்தா முன்னுக்கு பாருங்கள், அவ்வளோ கிளிகள் நிற்குதுன்னு சொல்லி. கிளிகளெல்லாம் இப்போ அருகி கொண்டு வருது. நிறைய இடங்களில் பார்க்குறது கூட போயிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டைக்காடுன்னு சொல்கிறது. இந்த பகுதி கொட்டைக்காடா, இதுக்கு அடுத்து அங்கால வர்றது அராளி மத்தி ஏன்னா அப்படியா இருக்கணும். ஓகே, எங்களுக்கு இந்த இடங்கள் தெரியல பெருசாக. அப்படி நான் உங்களை காட்டி கொண்டு வரேன்னு பார்த்துட்டு வாங்க. இதில் பெருசாக இல்லை இடங்க. அங்கே ஆஸ்பத்திரி கொண்டு வருது, வீடுகள் இருக்குது. அப்படி நாங்கள் வட்டக்கோட்டை ஆஸ்பத்திரி கிட்ட வந்துட்டோம். என்ன இதுக்கு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க, விளக்கை பக்கம். இங்கே மில் ஒன்று இருக்குது, இங்கே கோயில் உண்டு. என்ன கோயில்ட்டா உங்களுக்கு தெரியல, ஏன்டா அப்படி கோயில் காட்டுறீங்க? பட் இங்கே பார்த்தீங்கன்னா பிரதேச வைத்தியசாலை வட்டுக்கோட்டை காட்டப்பரி ஆஸ்பத்திரியா, இந்த கொட்டைக்காட்டு ஆஸ்பத்திரிலாம் சொல்கிறது கூட என்ன அப்படி தான் சொல்லி பழகிட்டு ஆஸ்பத்திரியோட வீடியோ எடுக்கலாம் நினைக்கிறேன். ஆளும் பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று இல்லை. ஓகே, இங்கே வந்து சும்மா நோமலாக கொண்டு கிளினிக் அதெல்லாம் காட்டுறேன் நான். இப்போ நாங்கள் அராளி மத்தி என்ற இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. நாங்கள் பஸ்ஸில் போய் வரைக்கும் பார்க்குறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பழைய காலத்தோட நீட்டு வீடு என்ன இது மாடி வீடு அடின்னு சொல்கிறது என்ன பஸ்ஸில் வாங்க மாடி வீட்டு அடி ரக்கம்னு சொல்லிக்கலாம். இந்தியாவில் பார்த்துச்சுன்னா கடைகள் இருக்குது, அங்கே கிராம உத்தியோகத்தர் அலுவலகம் இருக்குது, இங்கே சமுத்தி ஆஃபீஸ் இருக்குது. இல்லை இதுக்குள்ளே நாங்கள் கண்ண ரோட்டுகள் போகுது. இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லையா, இதுக்கு போகலாம், இதுக்குள்ளே போகலாம். இங்கே பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குண்ணே. இதெல்லாம் ஒரு நகரம் மண்டு இல்லை, ஒரு கிராமப்புறம் தானே. இங்கே நிறைய இந்த கிராமப்புற வாழ்க்கையை இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்கும். இதுலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்கும். நல்லா அந்த கிட்டத்தட்ட நிறைய மரங்கள் நிற்குது அந்த கோயிலுக்குள்ள. அங்கே உள்ளுக்க பார்த்தீங்க அவ்வளோ மரம் நிற்குதுன்றது இல்லை. இந்த வீட்டை பற்றி நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். ஆட்ட விட தெரியுமா? வாட்டி இந்த பிரின்சிபலாக இருந்து தனஞ்சன் சார்னு சொல்லி அவர்கிட்ட அப்பான்னு விடா நாங்கள் இந்தியா சார் நிற்கிறவர். நாங்கள் பயந்து தான் போய் வர்றாங்க. இதால் ஏன்னா சார் கண்டா ஏதாவது கேட்பாரோ அப்படின்னு சொல்லி பயந்து போடுறாங்க. அது இந்தியாவில் ஒரு கடை ஒன்று வருது. இது என்னோட படித்த படின்ற அப்பாண்டே அம்மாண்டே சரி அவங்களோட கடை. சரி, முருகமூர்த்தி வித்தியாசாலை அராளி ஒரு பள்ளிக்கூடம் உண்டு, பிரைமரியோட. அது
தெரியல இல்லை இப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு வயல்வெளி ஒன்று வரும். இதுக்குள்ளே விளக்கை பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு சனசமூக நிலையம் இருக்குது. இருந்தா இந்த கோயிலை பார்த்தீங்க காட்டன் இதுக்கு ஒரு கோயில் இருக்குது. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலுக்கு வேலைகள் செய்து கொண்டு இருக்கேன் பாருங்க. புல்லு பிடிங்கண்ணா வேணா கூட இதில் வந்து தண்ணி எடுத்து கொண்டு வர விழாக்கள். இந்த பக்கம் கொஞ்சம் அங்கால என்ன கடற்கரை தானே அங்கால பக்கம். அப்போ தண்ணி கொஞ்சம் பிரச்சனைபடியால் நிறைய பேர் வந்து அப்படியே நிப்பாட்ட சொல்ல பண்ண இந்த கிளியை பாருங்க இந்த கிட்ட காட்டுறன்னு பாருங்க. இதை சாப்பிடினா என்ன சாப்பிடினா என்னடா சாப்பிடுது இந்த பாருங்க அப்படியே இருந்தா நல்லா இந்த சத்தங்கள் கேட்டுக்கான என்ன எல்லாம் 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 ஒன்று வாய்க்கு வச்சு சாப்பிடுவோம். கொவ்வாப்பழம் என்ன இந்த கிளிக்கு கொவ்வாப்பழம் தான் பிடிக்கணும்னு சொல்கிறது. இந்த சொல்ல பண்ண நிப்பாட்டு பறக்கா பறிக்கலை நான் வரிசைக்கு நின்று சாப்பிடிதான் பாருங்க. அட நானே கனகாலத்து பிறகு கிளியை அப்படி கிட்டவா பார்க்குறேன்டா. சின்னல வளர்த்துனாங்க தானே. ஆனால் இப்போ கிளியெல்லாம் வளர்க்கக்கூடாதுண்ணே சட்டப்படி குற்றம் கிளி வளர்த்தா. அது இஞ்சால பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் மேலே பார்க்க. அப்படியே நாங்கள் ஆலடிக்கு வந்துட்டோமே. இப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பினாலும் போகலாம் வராளிக்கு போகலாம். அதுக்காக நாங்கள் வரைக்க வருவோம்மா அப்படி என்ன செய்வோம் போய்க்க வருவோம். நேராக போயிட்டு வரோம்ண்ணே. இதுக்காக நாங்கள் அப்புறம் வருவோம் வந்து காட்டுறோம். இன்னும் முகம் வந்துட்டடா. சரி இப்படி நாங்கள் நேராக போயிட்டு இப்படி கடற்கரை வருது அங்கேயும் போயிட்டு உங்களை காட்டிக்கொள்கிறேன். இந்த வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன மாதிரி கட்டிக்கிடாது பான் வேன் போகுது. பான் வேன் இல்லை பான் ஆட்டோ. பெரிய மாடி கூட என்ன அட வீட்டுக்கு முன்னுக்கெல்லாம் மாவு இருக்கு. அதெல்லாம் நான் டிசைன் ஆக்க மாட்டேன். அது மாவு போச்சு கூட கடை வீட்டுக்கு முன்னுக்கெல்லாம். கராளியை பற்றி பிரச்சனை இல்லாத இடம் வேளாண்மைகள் திறந்த இடங்கள் தோட்டங்கள் இதெல்லாம் மிடித்த கமக்காரர்கள் கூடுதலான இடங்கள் கோயில் சிப்பாசாரிமார் கூடுதலான இடம் வராது. கராளி தானே வேறு வேறு என்ன கேட்குறீர்கள்? அந்த காலத்து வாழ்க்கையில் இப்போ என்ன மாதிரி இருக்கு? அந்த காலத்தில் தான் பெரிய மக்கள் கஷ்டம் இல்லாமல் இருந்து வாழ்ந்த காலம் தங்கட உழைப்பிலேயே இருந்து வாழ்ந்த. இப்போ அரசாங்கத்தையும் நம்பி இருக்க வேண்டிய காலங்களும் இருக்கு. சிலதுகள் விவசாயிகளுக்கு போதிய இதழ் இல்லாமல் இருக்கிறது. கூடுதலாக இப்போ சிற்பாசாரிமார்கள்லாம் வேலையை தேர்ந்தெடுத்து கொண்டும் இருக்கிறோம். முன்னணியில் முன்னம் விவசாயத்தை தமிழ்காரர் தான் இருந்தது. இப்போ சிற்பாசாரிமார்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். வேறு என்ன இப்போ பின்ன ஓய்வு எடுக்கிறீங்களா? பதில் பேப்பர் வாசிச்சுட்டு ஓய்வு எடுக்கிறீங்க? இதே இப்போ பின்னேரம் 5 மணிக்கு இதில் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறோம். ரெஸ்ட் உண்டு எல்லாம் சேர்ந்து கதைக்கிறதாக நல்லா இருக்குமே. பொழுதுவாக்க காட்சி கொண்டுக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் இதில் இருக்கணும் பிரச்சனை இல்லை. இந்த ஊரில் வர என்ன சிறப்பு ஐயா? என்ன அராளியில் வேறு சிறப்பான விஷயங்கள் இல்லாட்டி பழைய காலத்து விஷயங்கள் ஏதாவது இருக்குதா? பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா? பழைய காலத்து இடங்கள் நன்றி இல்லை. இப்போ ஒன்றுமே செல்லக்கூடியதாக இல்லை. இப்போ அராளியில் தற்சமயம் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா? இதை திருத்தினா நல்லா இருக்கும் இல்லாட்டி எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குது? தண்ணி பிரச்சனை இருக்குது தானே. அந்த கோயில் ராயக்குள பிள்ளையார் அந்த குளம் ஒன்று சூழ்ந்து போயிருக்கு. அது பெருசாக கட்டினா நல்லா இருக்கும். மற்றது பெரிய குளம் அது இதுக்கு கொஞ்சம் தள்ளி பள்ளிக்கூடத்துக்கு இப்போ கொஞ்சம் தள்ளி அந்த குளம் செலுத்தினா எனக்கு விவசாயம் கூடுதலாக செய்யலாம். பிரச்சனை இல்லை இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனால் கடல் வளம் இருக்குது. கடல் வளத்துக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் குடிகள் இருந்தது. இப்போ நியாயமான குடிகள் இருந்து வாழ்வாதாரம் நடந்து கொண்டு இருக்கு. மற்றது இதுக்கால நாங்கள் இங்கே போகலாம் வேலனை போகலாம். போகிறது ரோட்டு இருக்கா? இப்போ இது போட் அப்படின்ட்டு வந்து தோணிகளில் போகலாம் முடியும். இது கண்டு போட் இல்லை. போட்டு இல்லை அங்கே ஆக்கள் நிற்கிற ஆக்களை பிடிச்சு கொண்டு போட்டு வரலாம். அது கொஞ்சம் இடம் அதுக்கு ரோட் போட்டால் அங்கே நாங்கள் சுத்தத்தை ஒரு கொஞ்சம் இடம் இல்லை. அதான் இதில் இருந்து பார்த்தா வேலை தெரியும் வாங்கல. ஆனால் என்ன நாங்கள் சுற்றி போகிறது இந்த வழி காரணங்கள் வழி அது காரணம் அங்கே தெரியாது. என்ன ஊர்வாத்துலையா? ஊரத்துறாங்க. அது ஊராத்துல தெரியுது கட்டப்படாங்க என்னன்னு தெரியும். அதில் போய் காட்டுறேன். இதில் ஒரு
போட்டில் நாங்கள் போடுறோன்னு ஒரு 10 நிமிஷம் காணுவாங்க. ஏன் அது கொஞ்சம் இடம் தான் தாழ்வம், இந்த ஏழாண்டு எல்லாம் வந்து அந்த கடல் மற்ற இடம் நடந்து போகலாம். அந்த காலத்துல பாதை நடந்தும் போய் வர்றது அந்த காலத்துல மாடுகள் எல்லாம் அங்கே இங்கே கொண்டு வர்றது வர்றது நடந்து வர்றது பிரச்சனை. மற்ற முன்ன நயனாதிபதிக்கு இதெல்லாம் மற்ற இதாக்கள் போய் வந்த இடங்கள். நயனாதிபதி தேர்களுக்கு இது பெரிய பந்தர்கள் அதில் போட்டு பார்வைக்கு இடைநிலை இதில் கொடுத்து கொண்டு இந்த சரி சரியா சரி நன்றி ஐயா. ஓகே பாருங்க அப்படி ஐயாவோட கழிச்சிட்டு நாங்கள் வலிக்கிட்டோம். அப்படி முன்னுக்கு பார்த்தீங்க சொன்னால் இஞ்சாலையும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க, ஒரு முருகன் கோயில் நினைக்கிறேன். இந்த கேணி இருக்குது. அப்படி நாங்கள் நேராக தான் போகிறோம். நேராக பண்ணணும்னு சொன்னால் கடற்கரைக்கு போய்க்கொள்ளலாம். அப்படியே இந்த வீதியோரம் பார்த்தீங்கன்னா 2 சைட்டும் பாருங்க நிறைய மரங்கள் நட்டு கிடக்கு. இந்த இங்கே ஃபுல்லாக மஞ்சவண்ணா மரங்கள், இங்கே ஃபுல்லாகவே பனை மரங்கள் நிற்குது, மஞ்சவண்ணா நிற்குது பாருங்க. 2 சைடுமே நிறைய மரங்கள். நாங்கள் கடற்கரைக்கிட்ட வந்துட்டோம். அங்கால ஊர்காவல்துறை தெரியுது. இப்போ உங்களுக்கு தெரியாது, நாங்கள் கடற்கரைக்கு போயிட்டு காட்டிக்கொள்கிறேன். இந்த சிறுவர்தன் பட்டம் போடுறான் பாருங்க. ஐயோ ஆக்கள் குளிக்கிறோம். அங்கே வயல் கிணறுகள் இருக்குது, அங்கே ஆக்கள் குளிச்சு கொண்டிருக்கேன். அதில் காட்டையில் நானும் அதை அவதானிக்கிற எடுத்துக்கொண்டு நான் கொஞ்சம் திருப்பிட்டேன். இந்த இதில் பொதுவான அந்த பொது கிணறுகள் கூட இருக்குமே. இங்கே அங்கே குடிப்பனைகள் வந்துட்டுது. இதுக்கிட்ட இஞ்சால கிரவுண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், படி அங்கே விளையாடி கொண்டு நிற்கிறாங்க. அப்படி இஞ்சால ஆமி கேம்ப் பாருங்கள், இஞ்சால ஆமி கேம்ப் இருக்குது. அப்படி இதுக்குள்ளேயும் இருக்குன்ற கேம்புகள் எங்கே கடற்கரை இருக்குது, அங்கே எல்லாமே கேம்ப் இருக்குது. இப்படி நாங்கள் குறிகட்டுவான் 21 கிலோமீட்டர் இஞ்சால பக்கம் போட்டு கிடக்கு பாருங்க. இந்த பேர் பலகை, அதாவது அந்த பலகையை பாருங்க சரியா. இஞ்சால பக்கம் 21 கிலோமீட்டர்னே. இதுக்கு எங்கே ரோட்டு கிடக்கு 21 கிலோமீட்டர் போகிறதுக்கு? நாங்கள் இறங்கி நீந்தி தான் போகணும். நாங்கள் இந்த அராளி துறைக்கிட்ட வந்துட்டோம். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கால நாங்கள் சொன்னது ஐயா வேலணைக்கு போகலாம்னு சொல்லி, இந்த தான் அந்த வேலணைக்கு போகக்கூடிய பாதை பாருங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் போட்டால் போகலாம் வேலணைக்கு, கிட்ட கனதூரமும் இல்லை. இதுக்கு மீன்பிடி படகுகள் எல்லாமே நிற்குது. அதுக்கு அங்கால நேவி கேம்ப் இருக்குது, அங்கால போயிடலாம். அது நாங்கள் இதில் உங்களை சூம் பண்ணி காட்டுறேன். அடே இல்லை இருக்கா, அது என்ன தீவடா இது? வேலனை. அது பின்னுக்கு ஒரு தீவு 2க்கும் இடையில பாருங்க. இந்த வேறு இந்தியாவில் இது கார்நகராக இருக்கும் மேடம். ஓ கார்நகர், கார்நகர். அது உருவாத்துறை 2 நடுவில் அந்த அது தெரியுதானே, அதாவது இது கலந்த பெரிய போகிறது. சரி இப்படி நாங்கள் அங்காள பக்கம் போவோம். இதுக்குள்ள வந்து நாங்கள் 2 காய்க்கலாம் நான் ஒருத்தரையுமே காணையில். அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்க சொன்னால் போகிறதுக்கு காப்பேட் இருந்தது. இந்தியாவில் காப்பேட் இல்லை, தேர் ரோட் தானே. இதுக்கு ஆடுவா இதுக்கால இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீடுகள் எல்லாமே சின்ன சின்ன வீடுகளாக இருக்குண்ணே பாருங்க. நாங்கள் குடிசை வீடுகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கிராமப்புறத்துக்குள்ளே போகிறோன்னு சொன்னால் அப்போ இந்த மக்களோட வாழ்க்கை முறையை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே தண்ணி, எல்லா வீடுகள்லேயும் தண்ணி நிற்கும். ஏன்னா அவ்வளோத்துக்கு ஒரு பதிவான இடம் மட்டும். மற்றது இந்த தண்ணி பிரச்சனை இருக்கு பாருங்க. ஜால பாருங்க, இதில் வந்து தான் இந்த உண்மையான கிராமப்புற வாழ்க்கை தெரியுது தானே. எல்லா வீடுகளும் சின்ன சின்ன வீடுகள். மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கணும், வீடுகளுக்கு முன்னால் தண்ணி எடுத்துக்கொண்டு நிற்கணும். சில பெரிய வீடுகளும் இருக்குது. எங்கே போகுது இந்த ரோட்டு? ஆட்டுக்குடி வடிவாக இருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு தண்ணி கேனுகள் வச்சு கிடக்கு பாருங்க. நாளைக்கு தண்ணி எடுக்க போய் நம்மள என்ன மஞ்சள் கேனு கிடக்கு. தண்ணி பிரச்சனை இருக்கு இஞ்சால. கடற்கரை சைடு தானே, அதில் பாருங்க அடுத்ததில் தண்ணி கேன் வச்சு கிடக்கு. அடே தண்ணி பைப் வச்சுருக்கு பாட்டு, தண்ணி பைப் இருக்குது. அடே இந்த வீட்டுக்குள்ளே டேங்க் இருக்குடா. அடே நான் நினைக்கிறேன் சில வீடுகள் நல்ல தண்ணி இருக்குதானே. அப்போ அந்த வீட்டுக்காரர் பைப் வச்சு ஆக்களை குடிக்கணும் போல. இந்த இதில் கிணறு ஒன்று இருக்குது. அப்படி இது அங்கே போதுடா திருப்பா ராளி மத்திக்கு திருப்போம். எவ்வளோ பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. தண்ணியெல்லாம் தண்ணி தான் பிரச்சனை.
உப்பு தண்ணியா இல்லாட்டி நம்ம அறிஞ்சல உப்பு தண்ணி தான் நாங்களும் அங்கே நல்லா நம்ம வயலுக்கு கிடக்கிறது பைப்பில் அடித்தா 2 காரம் எடுத்தா 150 ரூபா கட்டுறோம் மாதத்தில். அது இப்போ ஆக்கின வீடுகளுக்குள்ள பைப் இருக்கு அது எங்கே தண்ணி வருது அது இதில் அடிக்கிறது பவுசரில் வந்து அப்போ எல்லா விடையும் டேங்கில் அப்படியெல்லாம் அங்கே அடிச்சு போட்டு நீங்கள் காசுகள் கட்டுறது மாதம் எவ்வளவு மாதம் 2 காரக்கு 150 ரூபா கட்டுறது. நாங்களும் முடுக்கிறோம் வயலுக்கு எம்பு அடுத்தாறது வேறு தூரம் எல்லாம் உப்பு தண்ணி எல்லாம் அங்கால கொஞ்சம் நல்லது. நாங்கள் வளங்களுக்கு வெட்டி நான் குறுகள் அடக்கு விட்ட வசதியெல்லாம் வேணும். நாங்கள் 2 பேரும் தான். நீங்கள் அவர் ஐயா வந்தாங்க ஐயா இருக்கிற தொப்பியெல்லாம் போட்டு கொண்டு அடிச்சு கொண்டு எடுத்துக்கொண்டு போங்க. ஐயா சொல்லுங்க காய்க்கிறேன் இல்லை உங்களோட ஊரை பேர் சொல்லுங்க அவன். எங்களோட ஊரில் எல்லாம் பஞ்சம் பாசியெல்லாம் இதெல்லாம் பஞ்சம் பையான் என்ன செய்கிறாங்க தம்பி அமைதியா இருக்கிறான். தம்பி என்ன பேர்? இஸ்கான். ஆ இஸ்கான். இஸ்காந்தா? ஆ மானண்ட உள்ள இனிஸ்கான். சரி சரி இப்படி ஜெயிக்கிறான். சரி நான் சும்மா சுற்றி காட்டி எடுப்பேன் வந்து நான். சரி ஓகேயா நன்றியா. ஓகே வரேன் ஐயா. அப்படி இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த ஆம்பி கேம்ப் இருந்துச்சு அந்த பக்கம் தான் போகும் இந்த ரோட்டு பாருங்க. அப்படி நாங்கள் சில பக்கம் போவோம். இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன காய்க்க சொன்ன விஷயம் அதாவது இந்த இடத்துல தண்ணி பிரச்சனை தான் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் நினச்சேன் வீட்டுக்குள்ள டேங்க் இருக்குது வீட்டுக்கார குடிக்கணுமா இருக்கணும்னு சொல்லி நினச்சினேன். அப்புறம் தான் தெரியும் அது பவுசரில் வந்து ஒரு வீட்டுக்கு அடிக்கிறேன் டேங்க் இருக்கிற வீடுகள் அடிச்சுட்டு போவினேன். மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே டேங்க் வேண்ட வசதியில் தானே அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போய் காசு கட்டி போட்டு இந்த கேனுகளில் தண்ணி எடுத்துக்கொண்டு போயினேன். இந்த ரோட்டை பாருங்க ரோட்டை பாருங்க சொல்லி போட்டேன். இந்த கல்லுகளை பாருங்க இந்த கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது டேக்கிற ரோட்டுகள். முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே சண்டை குட்டி ஆடு நிற்கிறான் பார்க்க ஆசையாக இருக்கிறான். மட்டன் பிரியாணி ஏன் அப்படி ஆட்டை பார்த்தா மட்டன் யோசிக்கிறீங்க? தம்பி அண்ணா கூட தாரீங்களா விளையாடி பார்த்துட்டு தாரேன் அச்சாப்பிலே இல்லை. இந்த சின்ன வயசு வா என்ன பேர் அதுக்கு கெட்ட போடலண்ணே இந்த வயசு வச்சுரு சும்மா கல்ல குறைவா தெரியாது. அடே என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் நான் சின்ன வயசில் சைட்டாக வாங்க சைட்டாக வாங்க. சின்ன வயசில் நாங்கள் பார்த்த ஞாபகங்கள் செய்து விளையாடின ஞாபகங்கள் இருக்குது. இந்த கெட்ட புல் ஒரு தடி எடுத்து இல்லாட்டி 2 தடியை கூற வெட்டி இப்படி செய்து காட்டி நீங்களா காட்டினீங்க? அண்ணா அடித்தது அண்ணா அடிக்க மாட்டார் அண்ணாக்கு அடிப்பாரா? இந்த இது புத்தவாக்கு இந்த இது இருக்குதானே இதை அறுத்து இதுக்கு வச்சு கல் வச்சுட்டு எதுக்கு அடிக்கணும் தம்பி சொல்லுங்க. அடிக்க காண வேண்டாம் எதுக்கு சொன்னதான் அடிப்பேன் குறிப்பாக தான் அடிப்பேன் நான். சரியா இப்போ எங்கே நான் சொல்கிறேன் இந்த ரகு பாம்புக்கு அடிக்கட்டா அதான் பேசு அதான் அடிக்கிறதுக்கு சோப்பு தெரியல இங்கே இந்த சோப்பு கடி எதுக்கா இது கண்ணால் ப்ராக்டிஸில் என்ன தெரியும் 5Xல போட்டு வச்சுக்கிறேண்ணா அப்படி எடுவாருண்ணே. இதை உருட்ட போகிறேன் எத்தனை கல் வச்சேன் 4 கல் ஒரடியாக வைக்க போகிறேன். இல்லை அங்கே நீ 5X விடு நீ அது ஒடி படையில எப்படி பக்கத்தில் போதா அப்படி போகுது என்ன படையில அப்படி போட்டு நான் சும்மா அறிஞ்சு பார்த்தேன் ராயல் பார்த்துனாண்டா வீட்டில் இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி பள்ளமாக்குறேன். இந்த தம்பி அழுது கொண்டு போய் அம்மாட்ட சொல்ல போகிறேன் அம்மா பறிச்சு போட்டேன். ஒரு தம்பி பொறுவாருண்ணே தம்பி இந்தா இப்போ படுது பாருங்க சரியா சும்மா உங்களுக்கு இப்போ வெள்ளையா சும்மா சுத்தமாக அதை காட்டினேன். இப்போ உண்மையான திறமையை காட்டப்போம் சரியா நாங்கள் பாயிண்ட் பண்ணிட்டேண்ணே காணையில் கல்லையே காணையில் கெட்டப்பல் கொஞ்சம் புள்ள நம்பி காட்டினா அது விடு எப்படி படையில பட்டாடா நீ தம்பி அடிப்பீங்களா? தம்பி அடிக்கணும் பாரு தம்பி அடிச்சுக்கான அண்ணா இருக்கா வானம் வருது வானம் பண்ணதே பைக் நடு ரோட்ட விடுறீங்க. தம்பி அடிக்க போகிறான் தம்பி அடிக்காம தான் சிவப்புக்கு தம்பி திறமையை பாம போன வானம் போட்டோம். அவன் அடிக்க போகிறான். தம்பி இருப்பேன்டா நீ இருப்படா தம்பி அண்ணாட்ட பழகவாவ நம்ம நாங்கள் கிளாஸ் தம்பி ஆசைக்கு ஒரு கடைசியாவ அட அவங்ககிட்ட இதுலேயே ஊறி போட்டாங்கடா நீ உருட்டி போட்டேன் நான் கனகாலம் இந்த இதில் இல்லைடா நான் அவங்க ஊறி போயிட்டாங்க நீ உருட்டி போயிட்டேன் கல் சுற்றிக்கிறேன் தம்பி நல்ல கல் சிரிக்கிறேன் இந்த கல் செடி கல் கிடைக்கிற வடிவான கல் வணக்கம் சும்மா இருக்க வீடியோ எடுக்கிறோம் தம்பியை பிடிச்சி எங்கடா அது போகுது கல் செடி இல்லையானே. சரி நன்றியா
ஐயா கல் சீவ போகிறேன் சீவ போகிறீங்களா ஐயா வந்து பார்க்கலாமா சீவிரதை பார்க்கலாமா தூரவா வரட்டுமா சரி விரும்ப மாட்டேன் ஓ சீவிட்டு போட்டு போகிறாரா இல்லாடி சீவ போகிறாரா சரி சரியா சரி அப்படியே ஆசைக்கு கெட்ட போல் கொஞ்ச நேரம் அடிச்சு பழகிட்டு அவன்டா அவன் நிற்கிறத பார்க்க அப்படி தான் தெரியுது அவன் வச்சிருக்கான் போல நான் உப்பட வருஷம் எத்தனை வருஷத்துக்கு பிறகு பார்க்குறோம் அராலியை காட்டு தள்ளி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுறீங்க உங்களை சுற்றி காட்டுறேன் நிறைய அராலி இருக்குது நான் எந்த இடம் காட்டுறேன்னு சொல்லி எனக்கு தெரியல அராலி மத்தி காட்டினாங்க இது தெற்கு ராலியா சுற்றி எல்லாம் காட்டினாங்களே எல்லாம் காட்டினாங்க நீங்களே பாருங்க மற்றதில் வாங்கந்தா இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி பிரச்சனை இருக்குது பாருங்க தண்ணி எல்லாம் எடுத்து பண்ணிக்கிறேன் இந்த இந்தியாவில் கோயில் ஒன்று இருக்குது அதான் அராலி அம்மன் கோயில் இந்த கோயில் திருவிழா நடக்குது போல கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்க அங்கே அராலி அம்மன் கோயில் தெரியுது பாருங்க இந்த ரோட்டை பாருங்க இது அராலியிலேருந்து இந்தியாவில பக்கம் என்ன அராலித்துறை பக்கம் போகிற வீதி பாருங்க ரோட்டில் ஏற்கனவே உடைஞ்சி இந்த இது வச்சு கிடக்கு பட் இந்தியாவில் பாருங்க இது ஒரு மத கேண்டா மதம் உடைஞ்சிட்டுது அப்படியே இந்த இப்படியே நாங்கள் அராலி அம்மன் கோயில்கிட்ட வந்து அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் அராலி பாலத்துக்கு போகலாம் பாலத்துக்கு போய் அங்கே விளக்கை பக்கம் திரும்பினா ஜாழ்ப்பாணம் போகலாம் முடக்கை பக்கம் திரும்பினா செட்டியார் மடத்துக்கு போய்க்கொள்ளலாம் இப்படி நாங்கள் அராலி அம்மன் கோயில் பக்கம் போகிறோம் இந்த காட்டி கொண்டு போகிறோம் நான் நல்லா இருக்குது கோபுரம் பாருங்க சிறப்பாக இருக்குது ஒரு ஃபேமஸான கோயில் என்ன அராலி அம்மன் கோயில் நிறைய பேருக்கு தெரியும் கிட்டெல்லாம் திருவிழா முடிஞ்சது இந்த அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே சாமி தெரியுது நான் உங்களுக்கு இதில் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ எடுக்கல என்ன இதுக்கு முதல் இருக்க நான் கேட்டு வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க பட் இந்த கோயில் கோபுரத்தை பார்த்துக்கணுங்க இதுகளில் அந்த சிலைகள் குறைவாக இருக்குது குறைவான்னு சொல்லி சிலைகளே இல்லை பாருங்க சில கோயில் கோபுரங்களை நாங்கள் எப்படி அவதானிச்சிருப்போம் இதில் சிலைகளே இல்லை அந்த அதை நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அப்படி இஞ்சால பாருங்க கோயில் சைட் பக்கம் இந்த பாருங்க இதில் ஒரு விஷயம் பாருங்க அந்த பழைய காலத்தில் இந்த பெண் பாப்பினம் தானே நீங்கள் எடுத்து அடிப்பினவாங்க அதை போய் அந்த மூத்த காடையில் சொல்கிறேன் அந்த சின்ன வயசில் அதில் நான் பார்ப்போம் நாங்கள் பக்கத்து வீடுகளில் போகிறது பக்கத்து வீட்டுக்கார் வீடுகளில் வந்து இருக்கிறது அந்த விஷயங்கள்லாம் அதை அனுப்போம் ஆனால் இப்போ எல்லாமே குறைஞ்சி கொண்டு போகுதுன்னு சொல்லலாம் பெருசாக வீடுகளில் வாரையில் இப்போ எல்லாமே இந்த ஃபோன் வந்ததால் எல்லோரும் வீட்டை இந்த கதைக்கிறது அப்படி விஷயங்கள் இருக்குது இங்கே அந்த கிராமப்புற அந்த பழைய காலத்து வாழ்க்கையை அப்படி மறக்காம அதை பின்பற்றி கொண்டு வரணும் நல்ல விஷயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதோ இந்த வீட்டுண்ட மதுளை பாருங்க எப்படி இருக்குண்டு இதுக்குள்ள கொஞ்சம் கடை தொகுதிகள் வருது வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால கோயில் வருது இந்த வீட்டை பாருங்க வீடாக கிடையாது கடையோட சேர்ந்து வீடு என்ன இதுக்கு கொஞ்சம் கடைகள் இருக்குது பிள்ளையார் கோயில் என்ன இதெல்லாம் நாங்கள் படிக்கிற ஆளுங்களை பஸ்ஸில் வந்து போய் இதெல்லாம் வாரினாங்க என்ன 89 பஸ் லைன் இதெல்லாம் ஓடி தெரியாது அப்போ நாங்கள் இதுக்கு வந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது அதுக்கப்புறம் பெருசாக வாரல இந்த பாதியை பாவிக்கிறீங்க அப்படி நாங்கள் அராலி சரஸ்வதி இந்து கல்லூரி பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்துட்டோம் இல்லை பாருங்க அராலி சரஸ்வதி இங்கே நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இங்கே நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க படித்தாக்களை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள் மட்டும் இந்த மதில் கரையெல்லாம் பாருங்க இந்த மதுரைலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு பாருங்க இந்த அப்படி இந்தியாவில் பார்த்து சார் இந்தியாவில் ஒரு வாசி சாலை ஒன்று இருக்குது தலைவா அப்படி விஜயண்ணா விஜயண்ணா ஏ அராலி இல்லை நீங்கள் உங்களை ஊரை பேர் சொல்லு பார்த்துருங்களா தான் இந்த சைக்கிளில் வரந்தானே விஜயண்ணா கூப்பிட்டு அப்படி சொல்லி அவரே அங்கிட்டு கை காட்டுறாரு
இந்த ஒழுங்கைக்கு ஒரு குளம் ஒன்று இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். அப்போ இந்த ஒழுங்கைக்கெல்லாம் போகிறோம் நாங்கள். அதாவது இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்து ஒழுங்கைக்கில் இங்கே குளத்தை காணல. அடே அடே வீடா திருப்பட சரி. அடே அடே ஏன் அப்படி போய் சொல்கிறீங்க? கிரவுண்ட் தாண்டா வருது. குளம்புங்க அடே கிடத்த காண சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு குளத்தையே மறைச்சிட்டீங்கடா. 3 வீடு போகுது. அட அந்த நடப்பாதை அடே சில சிவா இல்லை அந்த நடப்பாதையில் போ. அதுக்காக போகணும் மேடம். திருப்பி எங்க நடப்பா? அது வீடா? வீடும் கை அவங்க கட்டி பாரு. அடே போய் பாட்டு அடே அடே ஏறா பயப்படுறியா சிவானி? அதுக்கு போனா மேடம் இதுக்கெல்லாம் குளம் இருக்கு. வீடா அடே யாரும் படிக்க சொன்னவங்க ஃபஸ்ட்டு வரைக்கும் எதுக்கு குளம் இருக்கு படிவா இருக்க மாட்டேன் ஆச்சா வண்டி அடே அவனுக்கு தெரியல. அப்போ நான் யோசிச்சிருக்கணும் வேணா அவனை படிக்க யாரும் சொன்னவங்க அதுக்கு குளம் இருக்குண்டு அப்போ இங்கே இருக்கு. ஆனால் அதை கிலோமீட்டர்னு சொல்லல குட்டி ரெண்டு ஓட வேண்டாம் சொல்லலாம். இங்கே இருக்காது. சரி சரி நாங்கள் அப்படி போகிறோம். பாய்டா பாய் பாய். சரி எப்படி நாங்கள் காளி அம்மன் கோவில் வீதி இதுக்குள்ளே போகிறோம். சும்மா அந்த உள்பக்க ரோட்டுலாம் எப்படி இருக்கணும் சொல்லி பார்க்கணும். அங்கே என்ன மாதிரி வீடுகள் இருக்குன்னு பார்க்கணும் தானே. அதுக்காண்டி தின்னடை பழைய காலத்து வீடு மாதிரி வேண்டா. எங்கேயோ போகிறோம் ஒரு பாதையால் போகிறோம். எங்கே போகிறோம்னு சொல்லி சத்தியமாக தெரியல எங்களுக்கு. இந்த உள் ரோட்டை காட்டுறதுக்காண்டி போகிறோம். என்ன இது வீட்டை போய் முடியாதானே? அப்போதே மாதிரி குளம் பார்க்க போன மாதிரி வீடுகளில் போய் முடியாதானே? இல்லை இல்லை போவோம். இதுக்கு போய் வேலைக்கே பக்கம் திரும்ப இந்த கோயில் வேலை நடந்து வரும். இதுக்கு எங்கே என்னடா இது வீடு மேலே ரோட்டு மேலே கிடக்கு பார்த்தா வீடாக கிடக்கு. பட் இந்த வீட்டை பாருங்க ஒரு பழைய காலத்து வீடு. இந்த அந்த ஜன்னலுக்கெல்லாம் பார்த்தா எவ்வளோ டிசைன் உண்டு. அப்பா ஒரு லெவலில் செய்திருக்கிறாங்க. அப்படி நாங்கள் இங்கே ஒரு இதுக்கு வந்துட்டோம். இங்கே சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. மற்றது பாருங்க இந்த மதிலோட சேர்ந்த மாதிரி வீடுகள் இருக்குன்னு. இந்த அம்பாள் சன சமூக நிலையம். ஐயா ஐயா தடியால் விளக்குறாங்க. என்னடா சும்மாவாக கையை கட்டிட்டு வந்து ஐயாண்டு அதுக்கு அடிக்க போகிறாரா? ஓகே இப்படி நாங்கள் அந்த அராளி பாலத்துக்கு போகக்கூடிய ஒரு வீதிக்கு வந்துட்டு இருந்தாங்க. இதில் இருந்து அப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி அராளி பால பக்கம் போகிறோம். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அராளி பாலத்துக்கு போகக்கூடிய ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்படி நாங்கள் இங்கே சொன்னால் அராளி அம்மன் கோயிலுக்கு போகலாம். அப்படி நாங்கள் திரும்பினோம்னு சொன்னால் அராளி பாலத்துக்கு போகலாம். இந்த ரோட்டுக்கு கனகாலமாக போடாமல் இருக்குது. காப்பேட் இல்லை. இந்த ரோட்டை காட்டுறோன்னு பாருங்க. இந்த இது கொஞ்சம் மோசமாக தான் பம்பிங் ரோடு. உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான இடம் அழகான இடம் ஒன்று காட்ட போகிறேன். சுடுகாட்டுக்கு அங்கே போகுதுடா. நாங்கள் நிப்பாட்டு வைக்க நிப்பாட்டு பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்க. இல்லை நிப்பாட்டேன். இப்போ நாங்கள் அடுத்தது ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நாங்கள் என்ன பறவைகள் சரணாலயம் யாழ்ப்பாணத்தில் இருக்கான்னு சொல்லி யோசிப்பீங்க. இது சரணாலயம் மேலே தான் கிட்டத்தட்ட இருக்கும். என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு நிறைய பறவைகள் நிற்கும். 5-50 பறவைகள் இரவு நிற்று சொல்கிறது. என்னடா நான் உனக்கு தெரியும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? எனக்கு நான் தான் பாய் விரிச்சு விடுறேன் ஆளப்ப. உண்மையாகவே இந்த இடத்துல ஒரு சதுப்பு நிலைமை கிடக்கு. சரியா இதுக்குள்ள கொக்குகள் காகங்கள் இல்லாமல் பார்த்தீங்க சொன்னால் அதிகமானது இதுக்கெல்லாம் நிற்கும். உங்களுக்கு அதையும் காட்டுன்னு பாருங்க. பாம்பு நிற்கும் தான் நோம்படா. இந்த இடத்த காட்டுறேன்னு பாருங்க. இந்த இதுக்குள்ள காகம் என்ன செய்ய நினைக்கிறேன் புல்லு பொறுக்கல புழுக்களை புறக்கி சாப்பிடுது. சரியா வறட்சி இது தண்ணி நின்றுடா. இப்போ எல்லாம் வறண்டாவோட அப்படியே இதாக கிடக்கு வடிப்பாக்கல. இந்த இடத்த பாருங்க. இதுக்கெல்லாம் பாருங்க முன்னுக்கு சதுப்பு நிலம். அங்கே அராளி பாலம் இருக்குது. இதுக்கெல்லாம் போகிறோம் வெட்ட வழி. இதெல்லாம் கொஞ்சம் புதைக்குது நெஞ்சால புதைக்குது மண் அமர்த்தப்படுறது தெரியல பாருங்க. இதுகள் எல்லாமே பார்த்தீங்க சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தில் வளரக்கூடிய இந்த கண்டல் தாவரங்கள் மாதிரி தானே. இதுக்கு நிறைய பறவைகள் நிற்கிறது. நான் வளமையாக போய் நீங்கள் ஒரு பின்னியர் நிறம் வந்தீங்க சொன்னால் இதுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள போகலாம் தான். ஆனால் கொஞ்சம் புதைக்கிற மாதிரி கிடக்கு. இந்த இந்தியாவில் கொஞ்சம் சேரு அங்கே கடல் என்ன பாம்பு நிற்கும் கவனமே. பாம்பு நிற்கும் எல்லாம் நிற்கும் கவனம். பறவைன்ற கூடுதல் ஆனால் ஒன்றும் குழப்பக்கூடாது. அங்கே கிட்ட போக 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 கொஞ்சம் புதைக்கிற மாதிரி கிடக்கு. தண்ணி என்றாங்களே. பாருங்க அப்படியே நல்லா இருக்கு இந்த இடம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லா இருக்கும்.
அது நிறைய பறவை நீங்கள் கொக்குலாம் கணக்காக நிற்கிறது. இந்த கூட நிற்கோட காதுண்டு இந்த கொஞ்சம் புதைக்கிற மாதிரி தான் கிடக்கு இதுக்குள்ளே. இந்த கிழமை அராளிக்காரர் யோசிப்பினான் அராளியில் எப்படி ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி. சரி வந்துட்டேன் சிவா இடத்துக்கு. வா வா ஓடியா, உங்களுக்கு நான் எனக்கு எல்லா இடமும் காட்டுறேன். இந்த சேரு வழுக்குது. அட சிவா அவங்க வந்து வேற வா வேணும் ஓடியா அவன் 6 ஓடுதுடா அடே. அடே நாங்கள் வந்து இஞ்சாடா அதுக்கு அங்காண்ட அந்த விஷயம். இந்த அடே திடீர்னு ஓடுது. சரி தேங்கி நிற்குது. இது தேங்கி தான் நிற்குது. அந்த காற்று அடிக்க அந்த அலை மேலே ஓரம் எங்கடைய பாருங்க. இப்போ அவன் சிவகாரன் பைக் எடுத்துக்கு கொண்டு அதுக்காக வருவான். நான் இதுக்காக போய் காட்டி கொள்றேன். நான் உங்களுக்கு வழுக்குதே பாசி பிடிச்சிக்கிட்டு தண்ணி தேங்கி நின்று பாசி எல்லாமே. ஓகே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஒரு மாதிரி வந்தாச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மதம் ஒன்று இருக்கு. ஐயா இதுதான் நான் சொன்ன இடம். இந்த இதுக்குள்ள வாகனங்கள் எல்லாமே வந்துருக்குது. இதுக்குள்ள ஒரு வரம் ஒன்று இருக்குது. நாங்கள் தெரியாது அதுக்காக வந்து நாங்கள் என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் நான் வரையக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடமே இருக்குதானே இந்த இடம். நாங்கள் வந்து அங்கே நிற்கிறேன் நண்பன் பைக்கில் இந்தா தெரியுதா உங்களுக்கு பைக் எடுத்துக்க நான் வரேன். அதுலன்ட்டு நாங்கள் பார்க்க எங்களுக்கு இந்த இடத்துக்கு இஞ்சால இருக்க இடம் தெரியலை. அப்போ நாங்கள் நினச்சது நம்மளாமே இந்த இடத்த பார்த்தா அந்த சொன்னேனே கொக்குகள் காகங்கள் எல்லாம் அதிகமான நிற்குமான்னு சொல்லி இதுக்கெல்லாம் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் நினச்சது ரெண்டும் தொடர்ச்சியாக இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் அங்கே வந்துட்டோம். அதனால் எங்களுக்கு அந்த இடம் தெரியலை. இந்த இதுக்கெல்லாம் போச்சு அதிகமான கொக்குகள் காகங்கள் எல்லாமே நிற்குது, பறவைகள் எல்லாமே. அது உங்களை சொல்லிக்கொள்கிறேன். நல்லா ஃபோட்டோக்கள் எடுக்க நல்லா இருக்கும். ஓகே காகங்கள்லாம் நிற்குதுந்தோ அதுக்கு மேலே நிற்குதாங்க. இருட்டு தான் அதிகமான கொக்குகள் எல்லாமே வரும். இந்தோ இதுக்குள்ள நாங்கள் ரங்கில் என்ன சொன்னால் இது சதுப்பு ஒரு நிலமாக இருந்தாங்க தண்ணி நிற்குது. அப்படியே இதுக்கு நாங்கள் ரங்கில ஒன்று சொன்னால் எங்களுக்கு கடி சொல்லி தான் வரும். அதெல்லாம் அப்படியே நாங்கள் வெளிக்கிடுவோம். இப்படியே நாங்கள் அராளி பாலத்தடிக்கு வந்துட்டோம். அப்படியே அங்கே போனால் அராளி பாலம், அப்படியே அங்கே யாழ்ப்பாணம் போய்க்கொள்ளலாம். இஞ்சால அராளி அம்மன் கோயில் பக்கம் போய்க்கொள்ளலாம். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் அராளி செட்டியானோட பக்கம் போய்க்கொள்ளலாம். எங்கே போனி ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? ஓகே வடக்கு ராளிக்கு வந்து அப்படி ஏதாவது திரும்ப இதால் போய் பாடிட்டுறோம் சும்மா. இதுக்கு ஒரு முன்பள்ளி கொண்டு வருது பாருங்க. அப்படி இந்த இடத்த சும்மா பார்ப்போம். நிறைய அந்த வாசி சாலைகள் எல்லாமே இருக்குண்ணே. சன்ன சமன்லேயும் வாசி சாலை எல்லாமே இருக்குது. இந்த கிரவுண்ட் உண்டுண்ணே. பனை ஓலியால் வேலி அடைக்கிறேன் பாருங்க. இதுலேயும் கிராமப்புறங்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருக்கிறான். அவருடைய மச்சானாரோட கோயில் உண்டு. ஏற்கனவே அவங்களை வீடியோ போட்டிருப்பேன். மராலியில் பார்த்தா 2 கோயில் இருக்குது. அதேமாதிரி கோயில் மஹிந்த இந்த மச்சான கோயில் 2 இருக்குது. அதில் ஒரு கோயில் அவங்களுக்கு எங்கள் வீடியோட மற்ற கோயிலையும் காட்டி கொடுறேன். அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வடிவாக இருக்குண்டு. இது இல்லை அந்த கோயில் அங்கே போய் காட்டுறேன். இதான அந்த கோயில். இதுதான் அந்த மஹிந்த ராஜபக்சனுடைய மச்சானாருடைய கோயில். இந்த அப்படி நாங்கள் திருப்பி அங்கே இன்னொரு கோயில் இருக்குது அதையும் காட்டுவோம். சரியா இது நான் அன்றைக்கு என்ன உங்களுக்கு சினிமேட்டிக் கோயில் எடுத்து நான் வீடியோக்கள் போட்டுக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.
அப்படி நாங்கள் இதுக்கால போவோம். நாகேந்திர மடம் ஒழுங்கை இதுக்காக இந்த கோயில் இருக்குது. இப்படி நாங்கள் போயிட்டு வீதிக்கு அங்காள பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கோயில் இருக்குது, அதை உங்களை காட்டிக்கொள்கிறேன். பட் இந்த வீட்டை இன்னும் பாட்டு சொல்ல பண்ணேன். இந்த வீட்டை பாருங்க, பழைய காலத்து வீடு உண்டு, உங்களே வடிவாக இருக்குது பாருங்க. ஓகே, இப்படி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்டுக்கு அங்கே நேராக முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபுரம் தெரியுது தானே, அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கோயில். இந்த சின்ன பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஓகே பிடிப்பாங்கக்கா சொல்ல போனேன் ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா விட்ட படிங்க தம்பி அண்ணா ஒரு ஆடி காட்டுறேன். இங்கே எல்லாம் ஓடி ஒழிக்கிறது எங்களுக்கு கண்ணனை ஓடினோம். நான் இதுக்குள்ள போகிறேன். புழுகத்தில் எல்லாம் சேர்ந்து ஓடினோம். வேணா இந்த கோயில்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்காக நாங்கள் போய்க்கு அழகாக இருக்குண்டு அவ்வளோதுக்கு அந்த பெயிண்டிங் நல்லா இருக்கு. வேணா புத்தூர வயலுக்கு நடுவுக்குலாம் இந்த கோயில் இருக்குது. உண்மையில் இந்த கோபுரம் பார்த்தீங்க சொன்னால் இப்போ அழகாக இருக்குது. இடவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் போட்டால் ஒரு நல்ல கலர் உண்டு, வித்தியாசம் கலராக இருக்குது, நல்லா இருக்குது உண்மையிலே பார்க்க. நாங்கள் அடிக்கடி யாழ்ப்பாணம் போய் வரைக்கே இதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் உள்ளுக்க போவோம், உள்ளுக்க போய் காட்டிக்குவோம் என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்க. பாருங்க இதில் அந்த சிற்பங்கள் செய்தாக்கின்ற இதுகள் போட்டு கிடக்கு. இந்தியாவிலேருந்து கலைஞர்கள்லாம் இங்கேயும் செய்திருக்கிறேன் பாருங்க. மாமல்லபுரம் என்று சொல்லி கிடக்குதுல. அது நாங்கள் உள்ளுக்க போவோம். இதெல்லாம் கருங்கல் பாருங்க, இது எல்லாமே கருங்கல்லாம் என்ன போட்டு கிடக்கு. இந்த சிற்பத்தை பார்த்தீங்க, இதுக்கு பேர் சொல்கிறது இல்லை, அது ஜாலியாக ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படி ஞாபகம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ் சொல்லிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படி கோயிலை பார்த்துட்டு போகிறோம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அந்த ஒரு சிற்பங்களை பார்த்துனீங்களா, அந்த சிற்பம் அந்த பேர் ஜாலியாக இதில் சொல்கிறது எனக்கு மட்டும் ஞாபகம் இல்லை, தெரிஞ்ச கமெண்ட்ஸை சொல்லிக்கொள்ளுங்க. இப்படி சுத்தர வயல்லாம் பாருங்க, வயல் வழிகள்லாம் அப்படி நாங்கள் போவோம். அப்படியே அங்கால இன்னொரு கோயில் இருக்குது, அந்த கோயில் தான் போகிறோம். அடுத்து இருந்தால் தெரியுது அவங்களுக்கு, அந்த கோயில் தான் போகிறோம். இப்படியே நாங்கள் அடுத்தது செட்டியாமட பக்கம் தான் போகிறோம், அதாவது வட்டுக்கோட்டை போகிற பக்கம். இதுக்கு கொஞ்சம் கடைகள் இருக்குது, நான் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது போல என்ன இருக்குது. அப்படி இங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பாருங்கள், ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக போய்கொண்டிருக்கிறோம். இதுக்கே கொஞ்சம் கடைகள் இருக்குது பாருங்கள், அந்த இது கொஞ்சம் கடைகள் இருக்குது, அங்காலையும் கடைகள் இருக்குது. ஓகே, அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். அடுத்தது பார்க்க தூரமாக இருக்கிறது பக்கத்தில் நான் இருக்கேண்ணே, கடிக்குமாடா நாயகரை தானே ஒரு பயமாக கிடக்குறா, ரோடுகளை போகிறதுக்கு பயமாக கிடக்குமே சார். இது ஒரு கந்தசாமி கோயில்லாம். இது இப்போ அண்மையில் இதுக்கு திருவிழா நடந்தது. அப்படியே நாங்கள் கோயிலை பார்த்துட்டு போகிறோம். கோயில் பூட்டி தான் கிடக்கு பாருங்க. சரி, அப்படி நாங்கள் போய்க்கொள்வோம். அப்படி இதுக்குள்ள ஒரு வீடு ஒன்று பார்க்குறாங்க பாருங்க. இந்த வீட்டுண்டு இதை பார்த்தேன் என் வீட்டை. இதாடா அது வீடா?
வீடோட அது வீட மண்டபமா கடையா ரூமா எப்படி கிடையாது அடைய கன ஜன்னல்லாம் கிடையாது அதுக்கு ஆ வீடு தானே ஆனால் கன ரூம் இருக்குண்ணா வீட்டுக்கு கன ஜன்னல் ரோடு அங்கே இந்த கோயிலை பார்க்க தெரிஞ்சது முன்னுக்கு இப்படி போவோம் அப்படி நாங்க அப்பா என்னடா பள்ள மாடலாம் பார்க்க விடுறேன் இப்போ நாங்கள் செட்டியார் மடத்துக்கு வந்துட்டோம் செட்டியார் மட சந்திக்கு வந்துட்டோம் ஒரு முச்சந்தி என்ன கவனமாக தான் போய் வரணும் இதை நவாலிக்கு போய்க்கொள்ளலாம் அதாவது எந்த சங்கரத்தை சங்கரத்தை போகலாம் உண்மையிலேயே இந்த இடம் இப்போ நாங்கள் ஜெஃப்னா ஒழிச்ச பக்கத்தில் அங்கே வயல்வெளி ஒன்று இருக்குது அதுக்கெல்லாம் போய்க்கொண்டிருக்கோம் நல்லா இருக்கும் உண்மையிலேயே அது மழை காலம் பார்த்தீங்க சொன்னால் எல்லாம் விதைச்சு பச்சை பசேலுன்னு சொல்லி கிடக்கும் அதுக்குள்ள ஒரு குட்டி குளம் ஒன்று இருக்குது அதை பார்க்க நல்லா இருக்கும் உண்மையிலேயே கேரளா மேலே கிடக்கும் அதை காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த வேணுமா எப்படி இருக்குது இந்த இடம் இப்போ நல்லா இருக்குது ஆனால் எல்லாமே என்ன சொல்ல விதைப்பொண்டும் இல்லாமைக்கு சும்மா சாதாரணமாக இருக்குது மழை காலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேரில் இருக்கும் கட்டாயம் நாங்கள் மழை காலம் இந்த வீதியோட ஷோர்ட்ஸ் வீடியோ நான் எடுத்து போட்டோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த இதில் மறந்து எல்லாம் விசிக்கி கொண்டு இருக்கிறோம் விசிறினா வேணா விசிக்கி கொண்டு சொல்லி போட்டேன் ஏன் இதை நான் கேரளான்னு சொல்லி சொன்னான்னு சொன்னால் அது கிட்ட போய் காட்டிக்கொள்கிறேன் ஓ கேரளான்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம் இந்த குளம் தான் உண்மையிலேயே மழை காலம் சரியா இந்த குளம் எல்லாம் அப்படியே நிறைஞ்சா பிறகு 2 பக்கம் பச்சை பசைன்னு சொல்லி கிடக்கும் இதை பார்க்க கேரளா மாதிரி கிடக்கும் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும் பார்ப்போம் அந்த சந்தர்ப்பம் கிடைக்க அந்த சீனரியை நாங்கள் ஃபோட்டோ எடுத்துனாலும் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் உண்மையிலேயே தான் ஜெஃப்னா காலேஜ் பவிலியன் ஜெஃப்னா காலேஜ் கிரவுண்ட் நீங்கள் நிறைய பேர் ஜெஃப்னா காலேஜில் படிச்சிருப்பீங்க படித்தாக்களை அதை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ஒரு சின்ன பொம்பளை பள்ளி கொண்டு உடற்பயிற்சி செய்யுது அவங்க படியங்க செய்கிறாங்க உடனே திரும்ப நீங்கள் என்ன செய்கிறீங்க நீ என்ன செய்கிற பின்னாலே நான் உடற்பயிற்சி தானே செய்கிறேன் நான் இறங்கி நடந்து வந்துருப்பேன் நான் நடந்து தான் நிறைய சுற்றி காட்ட யோசிக்கிறேன் நாங்கள் போய்க்க பார்த்தீங்க சொன்னால் இந்த பகுதியில் போனாங்க வரைக்கும் இந்த பகுதியில் வந்தாங்க கிட்டத்தட்ட நிறைய ஃபுல்லாக சுற்றி காட்டி போட்டு தான் வந்தாங்க அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டை மாவடி சித்தங்காணி சங்கானை எல்லாம் பேரும் ஜெஃப்னா காலேஜ் பள்ளிக்கூடம் பாருங்க நீங்கள் இந்த நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அதை படித்தாக்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி ஓகே வளர்ந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனுங்க மறக்காங்க கேஎஸ் சங்கர் கரண்ட் எக்ஸ்ப்ளோர் நினைக்கிறார் 2 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே சரி டாட்டா பாய்